அக்டோபர் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட உள்ளதாகவும் திறப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சிக்கான இடம் மற்றும் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான இறங்குதளம் உள்ளிட்டவற்றை தேர்வு செய்வதற்காக தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஷரத் ஸ்ரீவஸ்தவா பாம்பனில் ஆய்வு மேற்கொண்டார். பாம்பனில் உள்ள சில இடங்களில் நேரடியாக பார்வையிட்டு ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தார். காரைக்காலில் வேகமாக வந்த கார் சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போதையில் காரை ஓட்டிய ஷேக் அபூசா என்பவரை அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காரில் இருந்து அவரது நண்பர்கள் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. நாகையைச் சேர்ந்த அந்த இளைஞர்கள் ஏற்கனவே ஒரு கடையில் மது அருந்திவிட்டு மீண்டும் மது அருந்துவதற்காக காரைக்காலுக்கு சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் RN ரவி, தமிழகத்தில் கஞ்சா தவிர்த்த பிற ரசாயன போதைப் பொருட்களை மத்திய ஏஜென்சிகள் அதிகளவில் கைப்பற்றுகின்றனர் என்றும், ஆனால் தமிழக போலீசார் 1 கிராம் அளவு கூட கைப்பற்றுவதில்லை என்றும் கூறினார். பல கல்வி நிலையங்களில் போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டால் பெயர் கெட்டுவிடுமோ என நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்கிறார்கள் என்று கூறிய ஆளுநர், போதைப் பொருட்கள் விவகாரத்தை கல்வி நிறுவனங்கள் தலையாய பிரச்சினையாக கருதி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற RSS பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சீருடை அணிந்து பங்கேற்றார். இந்த பேரணியானது LG சாலையில் தொடங்கி ராஜரத்னம் மைதானம் வரை நடைபெற்றது. இதேபோன்று திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல ஊர்களில் RSS பேரணி நடைபெற்றது. திருப்பூரை அடுத்த வெங்கமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 3 நாட்களாக நடைபெற்ற தேசிய அளவிலான கோகோ போட்டியில் தமிழகம், கேரளா உட்பட 12 மாநிலங்களைச் சேர்ந்த கோகோ அணிகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட கோகோ தொடரில் 14 மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் கர்நாடக அணியும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் உத்தரப்பிரதேச அணியும் முதலிடத்தை பிடித்தன. காமராஜரை ஆட்சியில் இருந்து இறக்கி தமிழர்கள் வரலாற்று பிழையை செய்துவிட்டதாக தெரிவித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, அவருடைய ஆட்சி மேலும் சில காலம் நீடித்திருந்தால் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேறியிருக்கும் என்றார். திட்டத்தை வலியுறுத்தி கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த செஞ்சேரி புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இத்திட்டம் குறித்து தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றார். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆட்சி நீடித்திருந்தால் இது 57 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கும். ஆனால் தமிழர்கள் செய்த மாபெரும் வரலாற்று பிழை பெருந்தலைவர் காமராஜரை காங்கிரஸை ஆட்சியில் இருந்து இறக்கியது. இன்றும் நாம் இந்த திட்டத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முகில்தகம் கிராமத்தில் தேவாலயத்தின் இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறி 18 குடும்பத்தினரை சிலர் கட்டையால் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஆக்கிரமிப்பு வழக்கு திருவாடானை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தேவாலய இடத்தை ஆக்கிரமித்த குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேவாலய ஆதரவாளர்கள் அங்குள்ள வீடுகளை அடித்து நொறுக்கி மரங்களை வெட்டியதாகவும் தடுக்க வந்தவர்களை தாக்கியதில் 3 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது.
தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. 16 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற 200 வீரர்கள் மணலில் புழுதி பறக்க மோட்டார் சைக்கிளை இயக்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் சீட் பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த போதை ஆசாமி ஒருவர் தனது தந்தையுடன் சேர்ந்து கொண்டு பேருந்துக்கு அடியில் படுத்து ரகளையில் ஈடுபட்டார். அவரை தாக்கிய நபர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படும் நிலையில் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் ரத்தம் வடிய பேருந்துக்கு அடியில் படுத்துக்கொண்டு வெளியே வர மறுத்தார். அங்கிருந்த பொதுமக்களும் போலீசாரும் நீண்ட நேரம் போராடி இருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் 4ஆம் நாள் தசரா திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து கடற்கரையில் கும்பம் வைத்து பூஜைகள் செய்த போது சிலர் அருள் வந்ததைப் போல ஆடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே எர்த்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது விவசாய நிலத்தை உழுவதற்காக டிராக்டரின் பின்பக்கம் ரொட்டேட்டரை பொருத்தியுள்ளார். அதே நேரம் அங்கு வந்த அவரது 11 வயது மகள் ஜெனிகா தனது தந்தையுடன் டிராக்டரில் அமர்வதற்காக ரொட்டேட்டரில் கால் வைத்து ஏற முயன்றுள்ளார். அதனை கவனிக்காத கார்த்திகேயன் ரொட்டேட்டரை இயக்கவே சிறுமி அதில் சிக்கி படுகாயமடைந்து உயிரிழந்தார். சென்னை திருவொற்றியூரில் கடலில் குளிக்கும்போது ராட்சத அலையில் சிக்கி மாயமானதாக கூறப்படும் 17 வயது சிறுவன் ஜோஷ்வாவை போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் தேடி வருகின்றனர். நேற்று விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது ஜோஷ்வா மாயமாகியுள்ளார்.